ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஆற்றங்கரையில் ஒரு அறிவாளி குரங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. அது ஒரு பெரிய முருங்கை மரத்தின் மீது குடியிருந்தது. அந்த ஆற்றில் ஒரு முதலை வாழ்ந்தது. முதலை குரங்கை பார்த்து தினமும் அது பழம் உண்ணும்போது அதன் பால் ஈர்க்கப்பட்டது. ஒரு நாள் முதலை குரங்கிடம் சொன்னது, நண்பா, என்னுடன் சேர்ந்து பேச வருவாயா? நாமும் நண்பர்களாகலாம். நல்ல மனம் கொண்ட குரங்கு ஒப்புக்கொண்டது. அதனால் குரங்கு தினமும் மரத்திலிருந்து பழங்களை தந்து முதலைக்கு ஊட்டியது. ஒரு நாள் முதலை தனது மனைவிக்கு குரங்கை பற்றி சொன்னது. அது கேட்ட முதலை மனைவி பேராசையாக, அந்த குரங்கின் இதயம் ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதை எனக்கு கொண்டு வா என்றது. முதலை குழம்பியது. ஆனால் மனைவியின் வற்புறுத்தலால் குரங்கை ஏமாற்ற முடிவு செய்தது. அடுத்த நாள் முதலை குரங்கிடம் சொன்னது, நண்பா, என் வீட்டு பக்கம் இருக்கும் மரத்தில் உள்ள பழங்கள் இன்னும் இனிப்பாக இருக்கும், என்னுடன் வந்து சாப்பிடுவாயா என்று கேட்டது. குரங்கு மகிழ்ச்சியாக முதலை முதுகில் ஏறி ஆற்றை கிடந்த போது முதலை உண்மையை சொன்னது. நான் உன்னை என் மனைவிக்கு எடுத்துச் செல்கிறேன், அவள் உன் இதயத்தை தின்றுவிட விரும்புகிறாள். குரங்கு அமைதியாக சிரித்து சொன்னது, அடடா, நான் என் இதயத்தை மரத்தில் விட்டுவிட்டேன், அதை எடுத்து வந்து தாரேன். முதலை முட்டாள்தனமாக நம்பி குரங்கை கைப்பிடியுடன் மீண்டும் கரைக்கு கொண்டு வந்தது. கரையை அடைந்த குரங்கு வேகமாக மரத்தின் மீது ஏறி முதலைக்கு சொன்னது, நண்பரின் பெயரை ஏமாற்ற நினைத்தாய், இந்த நட்பை நான் இனி தொடர மாட்டேன். முதலை வெட்கப்பட்டு தோற்றத்தில் மூழ்கியது. நண்பனை நம்பும் முன் கவனமாக இரு. அறிவும்